இந்த வீடியோல மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், இத்தனை வருஷமா ஒரு ஸ்டாண்டலோன் கெரியரா இருந்த இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல் ஏஐயோட growthனால இனிமே அப்படி இருக்காது அப்படின்னு. ஸ்டில் நான் நிறைய பேர் வெறும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மேல மட்டும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். டேட்டா அனலிஸ்டோட பிரைமரி ரோல்ஸ் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டால இருந்து அவங்க இன்சைட்ஸை புல் பண்ணி பிரசன்ட் பண்ணுவாங்க யூசிங் சம் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். இப்போ ரியாலிட்டி எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, the future is not analysts running tools like Copilot, Gemini running as analysts. All right, so all I'm saying is I'm building an analyst as essentially an AI agent, which happens to come with an a priori knowledge of how to use all of these analytical tools. இப்போ tools like Copilot and Gemini நாலே ஒரு டேட்டா அனலிஸ்ட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி ஆபரேஷன்ஸ் பண்ண முடியுது, டேட்டாவை அனலைஸ் பண்ணி இன்சைட்ஸும் கொடுக்க முடியுது. இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ்னோட டெவலப்மென்ட்னால இப்போ டேட்டா அனலிஸ்ட் ஜாப் ரோல்ஸ்க்கு மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்தாலே போதும். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஏஐ இன்ஜினியரோ ஆர் சம்மன் ஹூஸ் மோர் தென் தி ஸ்டாண்டலோன் டேட்டா அனலிஸ்ட், இவங்களே இந்த ஆபரேஷன்ஸை ஜஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட முடியும். பிசினஸ்க்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் எதுக்காக தேவை அப்படின்னா, ஜஸ்ட் இன்சைட்ஸை கொடுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த இன்சைட்ஸை இப்ப டூல்ஸே ப்ரொவைட்ஸ் பண்றதுனால பிசினஸும் எந்த இடத்துல மோர் ஃபாஸ்டா எஃபிஷியன்ட்டா சொல்யூஷன் கிடைக்குதோ அந்த இடத்தை தான் அடாப்ட் பண்ணவும் பார்ப்பாங்க. இந்த வீடியோல மைக்ரோசாஃப்டோட கோபைலட் ஏஜென்ட்டினுடைய கேப்பபிலிட்டிஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மூலமா எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை செட்டப் பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? திஸ் இஸ் யுவர் AI coach John. Hi everyone, my name is Stefan. Welcome you all to this video. ஸோ நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி இன்னைக்கு டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட்டை கோபைலட் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கோபைலட்டை எக்ஸலுக்குள்ளே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். அண்ட் தென் கூகுள் ஷீட்டுக்குள்ளே எப்படி ஜெமினி ஏஐ ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துருப்போம். அண்ட் தென் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி N8N யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட்டும் நம்ம பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஏன் பர்டிகுலர் திருப்பியும் கோபைலட் கொண்டு வரீங்க அப்படின்னா, இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனியில் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களே எங்களோட ஆர்கனைசேஷனுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டாக இருக்கட்டும், டீம்ஸாக இருக்கட்டும், ஸோ இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கெல்லாம் டீம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஒஃபிஷியல் மெயில்ஸ்க்கெல்லாம் அவுட்லுக் யூஸ் பண்ணுறோம், எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதிகமாக மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சில கம்பெனிஸ் ஜோஹோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் சேல்ஸுக்கான ஜோஹோட CRM யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஜோஹோ பீப்புள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஜோஹோ ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறோம். நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனி அதிகமாக யூஸ் பண்ணுறது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் தான், பிகாஸ் ஆஃப் திஸ் டேட்டா செக்யூரிட்டி கேரண்டி. ஸோ எங்கள் டேட்டாலாம் ரொம்ப செக்யூர்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய கம்பெனிஸில் இது யூஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இந்த கோபைலட்டை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதாவது டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு எப்படி இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஆட்டோமேட் ஆகுது அப்படின்றது நிறைய வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் ரியல் டைம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கோச் ஜான் சில வீடியோஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, நாங்கள் டேட்டா அனலிஸ்ட்டை வந்து இப்போ தனியாக ஹையர் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக டேட்டா சயின்டிஸ்ட்டே நாங்கள் ஹையர் பண்ணிக்குவோம். ஏன்னா டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற அந்த தனிப்பட்ட ரோல் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ரோல் தான். அது நாங்கள் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வச்சு ஆட்டோமேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இருந்தால் டேட்டா சயின்டிஸ்டோட வேலையும் பார்த்துக்குவாங்க, அந்த டேட்டா அனலிஸ்டோட வேலையும் ஈஸியாக இந்த மாதிரி ஆட்டோமேஷன் மூலியம் பண்ணிக்கலாம். அதனால தான் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டில் எப்படி இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ், ஐடிக்குள்ளே என்ன நடக்குது, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி எந்த டூல்ஸ் எல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் அப்டேட்டடாக இருக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோச் ஜான் யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன், கோச் ஜானும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டுட்டு, நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு இன்னும் எங்களோட R&D டீம்லேருந்து நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசலாம். பட் நாங்கள் என்ன பேசினாலும் வில் ஸ்பீக் தி ஃபேக்ட். ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன, எப்படி கம்பெனிஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஏன்னா நாங்களும் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் ட்ரெண்டு மாறும், சில விஷயங்களை இன்னும் அட்வான்ஸ்டான ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் எங்கள் ஆர்கனைசேஷனும் மாறி தான் ஆகணும். ஸோ அந்த டைமிலும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ இஃப் யூ ஆர் அரௌண்ட் தமிழ்நாடு, ஸோ தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா, தமிழ் உங்களுக்கு புரியாதா இருந்தால், ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும், இந்த டெக்னாலஜியில் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னா எங்களோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். Will never disappoint you. So without any further delay, we'll get into today's video. So agenda என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் கோபைலட். ஸோ கோபைலட் ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட்கெல்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிட்டு, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா பயங்கரமாக இன்சைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் லைவ் டெமோ, எப்படி இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் நம்ம பில்ட் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா எப்படி அதை பில்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், how companies will use, எப்படி ரியல் வேர்ல்டில் கம்பெனிஸ் இதை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். And then at last, takeaway point. So this is our agenda for today. So without any further delay, we'll start with the point 1, data analysis in Copilot.
ஓகே, ஸோ டேட்டா அனாலிசிஸ் இன் கோபைலட். ஸோ இன்னைக்கு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கோபைலட்டில் மட்டும் இல்லை, எந்த ஒரு எல்எல்எம்லையும் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் பர்டிகுலராக இந்த ஜெமினாய் கோபைலட் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸல் ஷீட்டுக்குள்ளேயே இந்த கோபைலட் ஜெமினாய் இதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணாங்க. ஏன்னா அதிகமாக இப்போ டேட்டா அனலிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து எக்ஸல் தான். எக்ஸல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸலில் தான் அங்கே டேட்டாலாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து இதுக்குள்ளேயே எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான் எல்லா கம்பெனிஸும் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கோபைலட் ஆல்ரெடி ஆக்ட்ஸ் லைக் அன் ஏ அனலிஸ்ட் தான். ஸோ கோபைலட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டா ஷீட் கொடுத்து இன்சைட் கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா போதும், இன்சைட் சூப்பராகவே கொடுத்துரும். ஒரு சீனியர் டேட்டா அனலிஸ்ட் எந்த அளவுக்கு இன்சைட்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இன்சைட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், இது எல்லாமே சார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கோபைலட்டும் கொடுத்துரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பி ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம், எந்த விஷயத்தை வேணாலும் திருப்பி கேட்டுக்கலாம். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பட் இட் ஸ்டில் நீட்ஸ் ஹியூமன் ப்ராம்ப்ட்ஸ். ஸோ ஹியூமன் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணால் தான் இப்போ இந்த கோபைலட் வந்து நமக்கான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ், மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஹியூமன் இன் கண்ட்ரோல். ஸோ இது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்க்கு ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அவர் எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாரு. பட் இப்போ நீங்கள் வந்து யூசிங் திஸ் ஏஐ இந்த டேட்டா அனலிஸ்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த டேட்டா அனலிஸ்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்டையர் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஹியூமன் இன் கண்ட்ரோல், நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். பட் இப்போது நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஸோ வித்தவுட் திஸ் மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் ஒரு டேட்டா செட்டை கொடுத்தா மட்டும் போதும். அதை கொடுத்த உடனே உங்களுக்கான எல்லா இன்சைட்டும், அதாவது ஒரு சீனியர் டேட்டா அனலிஸ்ட் எப்படி உங்களுக்கான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுப்பாரோ, எப்படி பிஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாரோ, எப்படி சார்ட்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாரோ, சார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ, ஸோ இது எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு டேட்டா செட்டை அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு என்டையர் டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோபைலட் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஏஐ அனலிஸ்ட் தான். நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணால் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்கும். பட் இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராம்ப்ட்ஸ் பண்ணி திருப்பி இன்சைட்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேட்டா செட் அப்லோட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் இன்சைட்ஸ் கிடச்சிடும். ஸோ இது தான் இன்றைக்கி நம்மளோட பிளான். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் எப்படி நம்ம பில்ட் பண்ண இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி அதை பில்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ஏஜென்ட் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு இட் ரிக்வயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம இந்த ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு we need பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரைஸ் பிளான். ஸோ இந்த பிளான் எதுக்குன்னா, என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸில் எதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி. உங்கள் டேட்டாஸ் எல்லாம் செக்யூராக இருக்கிறனால தான் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பில்ட் பண்ணி இந்த லைவ் டெமோ காமிக்க போகிறோம். இந்த ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் டேட்டா செட் அப்லோட் பண்ண போகிறோம். ஏஜென்ட் வந்து ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் இங்கே நடக்க போகுது. ஸோ மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம். பட் மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் யூசிங் டேட்டா செட் உங்களுக்கான ரிப்போர்ட் கிடைக்க போதும். ஸோ அதுதான் இந்த லைவ் டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். Okay, let's start our data analysis using this AI agent. ஸோ இங்கே ஏஐ ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏஐ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் எப்படின்னா, நம்மளோட ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும். அதாவது டேட்டா செட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்சைட்ஸ் அதை வந்து புல் பண்ணி கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி இன்சைட்ஸ் கொடுக்கணும்னா கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட் தேவை. ஸோ இப்போ எங்களோட ஐடியா எப்படின்னா, ஜஸ்ட் டேட்டா செட்டை கொடுக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ ஏஜென்ட்டே எங்களுக்கு தேவையான எல்லா இன்சைட்ஸும் கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட எய்ம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோன்னா, இந்த ஏஐ ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஏஜென்ட்டை நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ இது கிரியேட் பண்ணது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாஸ்க்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அது எப்படின்றது நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லி தரோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஏஐ ஏஜென்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் அ டெமோ பர்பஸ். ஸோ இன்னும் இந்த ஏஐ ஏஜென்ட்டில் இன்னும் நிறைய ட்வீக் பண்ணலாம். பட் டெமோக்காக இந்த ஒரு ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் பார்க்கலாம். ஸோ ஆட் கான்டென்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்லோட் இமேஜ் ஆர் ஃபைல். ஸோ இங்கே சேல்ஸ் டேட்டா அப்படின்ற ஒரு டேட்டா செட் இருக்குது. ஸோ இந்த டேட்டா செட்லேருந்து தான் இன்சைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் கொடுத்தேன்னா இப்போது இந்த சேல்ஸ் டேட்டா இங்கே எனக்கு லோட் ஆகுது. இப்போ எந்த வித ப்ராம்ப்ட்டும் இங்கே நான் கொடுக்கல, ஜஸ்ட் என்டர்
என்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக என்னோட சேல்ஸ் டேட்டா வந்து இங்கே எனக்கு லோட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஏஐ ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா கோடிங் தான் இருக்கும். ஸோ பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளாட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா வித கோடிங்கும் ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே இந்த கோடிங் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ பிலோ இஸ் யர் கம்ப்ளீட் ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி அப்லோடட் டேட்டா செட், அதாவது சேல்ஸ் டேட்டா அப்படின்ற டேட்டா செட் யூஸ் பண்ணி எனக்கு எல்லா இன்சைட்ஸும் ஃபுல்லாக இருக்கு. அதாவது ஆல் இன்சைட்ஸ், விசுவலைசேஷன்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் ஹவ் பின் ஜெனரேட்டட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஸ் பெர் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏஜென்ட் என்னென்ன பண்ணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கான ரிசல்ட்ஸ் இங்கே புல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் ஓவர்வியூ. ஸோ ரோஸ் எத்தனை இருக்குது, காலம்ஸ் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரம் பைத்தன் சம்மரி, காலம் நேம்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கீ மெட்ரிக்ஸ் ஐடென்டிஃபைஸ். ஸோ பேசிக்காக ஒரு டேட்டா அனலிஸ்ட் டேட்டா கிளீனிங், அதாவது ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா டேட்டா கிளீனிங் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கான இடிஎஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே இந்த ஏ ஏஜென்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நோ மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இல்லை, டேட்டா டைப் இஷ்யூ ஏதாச்சும் இருக்குதான்னு காமிக்குது, அவுட்லையர்ஸ் இருக்குதா அப்படின்றத காமிக்குது. தென் அதுக்கப்புறமா கீ மெட்ரிக்ஸ். ஸோ ஆவரேஜ், மீடியன், மினிமம், மேக்ஸிமம், இது வந்து சேல்ஸ், ப்ராஃபிட், குவான்டிட்டி, டாப் கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி இங்கே என்னென்ன விஷயம் இருக்குதோ அந்த மாதிரி பேசிக்கான ஐடியா பண்ணி எனக்கு எல்லா விஷயங்களும் இன்சைட்ஸை எனக்கு வந்து புல் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறமா விஷுவலைசேஷன், அதாவது விஷுவல் அனாலிசிஸ் சம்மரி அப்படின்னு சொல்லி இந்த சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே நான் எந்த வித ப்ராம்ப்ட் கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு நான் கேட்கல. டேட்டா செட்டை ஜஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ஏ ஏஜென்ட் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றது. ஸோ டேட்டா அனலிஸ்டாக இருந்தால் ஒரு டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுவாங்க. விஷுவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து இவங்களோட இன்சைட்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போது இந்த ஏ ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கு, விஷுவலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி எனக்கு தேவையான என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஒரு சார்ட் மட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ளாட் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சார்ட்ஸ் எனக்கு ஏன் கொடுத்துருக்கேன். நான் இந்த பர்டிகுலர் சார்ட்ஸ் தான் வேணும்னு நான் கேட்கல, அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட்டும் நான் கொடுக்கல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் எனக்கு இந்த பர்டிகுலர் சார்ட் தான் வேணும்னு நான் கேட்கல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன். ஸோ இங்கே என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு டீட்டெயில்டாக எனக்கு இங்கே அனலைசிஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் என்டையர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டில் கீ இன்சைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன் யார் கொடுப்பா, பேஸ்ட் ஆன் தி டேட்டா செட் இவங்க பண்ண இடிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா சார்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் டேட்டா அனலிஸ்டோட அனாலிசிஸ் படி ஒரு ரிப்போர்ட்டை கிளைண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இந்த ஏஜென்ட் எனக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் கம்ப்ளீட் ரிப்போர்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை ஒரு டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்க பர்சன், ஒரு டேட்டா அனலிஸ்ட் மட்டும் கிடையாது, யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் தெரிஞ்சாலே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈஸியான ரிப்போர்ட் தான் இது. ஸோ இது பேசிக்காக உங்கள் மேனேஜராக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் பார்த்தாலே புரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஒரு டேட்டா அனலிஸ்ட் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இந்த ரிப்போர்ட் நமக்கு இருக்குது. ஸோ இங்கே இதோட நிறுத்தாமல் அதுக்கப்புறமா எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது. இங்கே இஃப் யூ வுட் லைக் I can also generate என்ன forecasting models, categorical level dashboards. ஸோ இதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர் பவர் பிஐ ஆர் எக்ஸல் ஆட்டோமேட்டட் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இந்த பவர் பிஐ எக்ஸல்லாம் டேட்டா அனலிஸ்ட் யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான். ஸோ அங்கே இருக்க டேஷ்போர்ட்ஸ் கூட இந்த ஏஜென்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே ஆட்டோ சஜஷன் வருது, ஒன் கிளிக் சஜஷன்ஸும் இங்கே வருது. ஸோ ரீஜன் வைஸ் ப்ராஃபிட்டபிள் நான் கொடுக்குறேன், ஹீட் மேப்னு கேட்குறேன். ஸோ ஆட்டோ சஜஷன் வந்துச்சு, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அனலைசிங் ட்ரெண்ட், கோட் அண்ட் எக்ஸிக்யூட்டிங், எனக்கு என்னென்ன கோடிங் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது இங்கே காமிக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஹீட் மேப் இங்கே ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ ரீஜன் விசஸ் ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராஃபிட் அப்படின்ற ஹீட் மேப்பிங் எனக்கு ரெடியாகி வந்திருக்கு. ஹீட் மேப்புக்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் தென் ஹவு டு ரீட் திஸ் பிஸ்னஸ், திஸ் அஸ் அ பிஸ்னஸ் லீடர் அப்படின்றதும் தனியாக எனக்கு இங்கே ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதை ரீட் பண்ணி ஹீட் மேப் பார்த்து புரிஞ்சுக்க முடியாதவங்களுக்கு இதை ரீட் பண்ணியும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் திஸ் இஸ் செகண்ட் ஹீட் மேப், ரீஜன் விசஸ் மந்த் அப்படின்ற ஒரு ஹீட் மேப் இருக்குது, அதுக்கான ரிப்போர்ட். ஓகே, ஸோ என்டையர் ரிப்போர்ட் எனக்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வேணாலும் இங்கே நான் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சஜஷன் இருக்குது, சஜஷன்லேயும் கிளிக் பண்ணி எனக்கு தேவையான இன்சைட்ஸை நான் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஏ ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் ஒர்க். ஸோ டேட்டா அனலிஸ்ட் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்களோ எல்லாமே இந்த ஏஜென்ட்டும் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு டேட்டா அனலிஸ்டோட ஒர்க் என்ன,
பர்டிகுலராக டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் தேவையில்லை. ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து டிசிஷனை மேக் பண்ணலாம். ஸோ இங்கே டிசிஷனை மேக் பண்ணுறது மட்டும்தான் இங்கே நம்மளோட வேலையாக இருக்குது. ஸோ இதுக்கு டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு தனி ரோல் தேவையில்லை. ஸோ இப்போது இந்த ஏஜென்ட், அதாவது இந்த டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏஜென்ட் எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் தேவையில்லை. கோடிங் நாலேஜ் இல்லாமல் இந்த ஏஜென்ட்டை பில்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஏஜென்ட் இப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இந்த ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி இந்த ஒர்க் எல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் நேம் இருக்குது, ஏஜென்ட் டிஸ்கிரிப்ஷன், ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற இந்த 3 விஷயம் தான் நமக்கு தேவை. ஸோ இது வந்து இந்த டாக்குமெண்ட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ரெடி பண்ணேன், இதுக்கும் ஒரு ஏயோட ஹெல்ப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நானாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் கொடுக்கல, ஒரு ஏயோட ஹெல்ப் எடுத்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை எப்படி கொடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ChatGPT போய் இந்த ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பெர்ஃபெக்டான ஒரு இங்கிலீஷ் கிடையாது, இது வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் வந்து டிக்டேட் பண்ணேன். இங்கே டிக்டேட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த டிக்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது வந்து ஜஸ்ட் நான் பேசினேன், ஒரு மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி இந்த ChatGPT நான் பேசி என்னோட ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கிடையாது. ஸோ என்ன கேட்டிருக்கேன், I want to build an AI agent inside Copilot. We have an option called create Copilot agent in Copilot. ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூசிங் தட் I'm going to build an AI agent. This agent is a data analyst. Once I give the data, this should automatically give me all the things what a data analyst do, from EDA, data visualization, trend analysis, particular region, or whatever a data analyst will do. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்களோ டேட்டா அனலிஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட்டை பில்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட்டை இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் இதை டைப் பண்ணது கிடையாது, ஜஸ்ட் டிக்டேட் பண்ண ப்ராம்ப்ட் இது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ChatGPT புரிஞ்சுக்கிட்டு got it, you're basically saying I don't want a chatbot that waits for prompts. I want true autonomous data analyst agent inside Copilot அப்படின்ற அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு கொடுக்குது. அதாவது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை எனக்கு இங்கே கொடுக்குது. ஸ்டெப் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1லேருந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லா விஷயங்களும் இங்கே ஃபேஸ் வைஸ் ஸ்டெப் வைஸாக எனக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கு. ஸோ இதைத்தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது ChatGPT எனக்கு சொல்லிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கேட்குது கன்வெர்ட் திஸ் இன்டு எக்ஸாக்ட் Copilot ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பி பேஸ்ட் ரெடி அப்படின்னு கேட்குது. ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன், கன்வெர்ட் இன்டு எக்ஸாக்ட் காப்பி பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொடுத்த உடனே எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி என்டையர் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்துடுச்சு. ஸோ இதைத்தான் நான் இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏஜென்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான் நமக்கு தேவையானது. ஸோ இப்போ உங்கள் கோபைலட்டுக்குள்ளே நீங்கள் போய்க்குங்க. ஸோ திஸ் இஸ் கோபைலட். இங்கே போனீங்கன்னா நியூ ஏஜென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த நியூ ஏஜென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே we have this கான்ஃபிகர் அப்படின்ற இந்த போர்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துருந்தீங்கன்னா இங்கே நியூ ஏஜென்ட் இருக்குது, ஏஜென்ட் நேம். ஸோ இங்கே ஏஜென்ட் நேம் என்ன, ஏ ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த நேம் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே டிஸ்கிரைப் யுவர் ஏஜென்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ ஏஜென்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், அண்ட் ஆட்டோனமஸ் AI டேட்டா அனலிஸ்ட் தட் பெர்ஃபார்ம்ஸ் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வேறு எதுவுமே நமக்கு பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே இந்த கிரியேட் டாக்குமெண்ட் சார்ட்ஸ் அண்ட் கோட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அனலைஸ் டேட்டா, கிராஃப்ஸ், மேத், ஈக்குவேஷன், கிரியேட், இது வேணால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் எக்ஸல், பவர் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் அது மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஸோ இதுக்கப்புறமா இங்கே வேறு எந்த விஷயங்களும் நம்ம பண்ண தேவையில்லை. இங்கே நீங்கள் கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஆட்டோனமஸ் டேட்டா அனலிஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் எந்த விஷயமும் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பர்சன், ஒரு ஏ இன்ஜினியரோ ஒரு டெவலப்பரோ டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்க பர்சன் இந்த ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் யூஸிங் ப்ராம்ப்ட்ஸ் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே நான் கொடுத்து கோபைலட்டை கொடுத்து எனக்கு ஒரு ஏஜென்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு ஏஜென்ட்டோ இப்போ N8Nலாம் நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. ஆனால் இங்கே நான் ரொம்ப டெக்னிக்கலாக எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணும் அப்படின்னு ChatGPT சொன்னேன். ChatGPT எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இப்போ இந்த கோபைலட்டுக்குள்ள இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு ஏஜென்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ தட் சிம்பிள் இஸ் கிரியேட்டிங் ஏஜென்ட் நவ். அண்ட் தென் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும், ஜஸ்ட் பை கிவிங் யுவர் டேட்டா எனக்கு எல்லா இன்சைட்ஸும் புல் பண்ணி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஜென்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல் நவ். அண்ட் ஜஸ்ட் திங்க் ஹவு மச் திஸ் ரோல்ஸ் ஆர் கெட்டிங் ஆட்டோமேட்டட் நவ்.
ஸோ இப்போது இந்த ஏ ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் தென் எப்படி இந்த ஏ ஏஜென்ட்டை நாங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் எப்படி இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்டோட என்டர்பிரைஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் அதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இந்த ஏ ஏஜென்ட்டை யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், 1 ஏ அனலிஸ்ட் பர் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு ஏ அனலிஸ்ட் தேவையே இல்லை அப்படின்னு இல்லை. ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு தனி ரோல் இல்லை, பட் யூ நீட் அ ஹியூமன் தேர். நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ரோல் ஆட்டோமேட் பண்ண முடியும், பட் யூ நீட் அட்லீஸ்ட் 1 person டு அட்லீஸ்ட் இந்த டேட்டா செட் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சன் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இங்கே 1 அனலிஸ்ட் பர் டிபார்ட்மெண்ட். இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பட் இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டீம் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் தேவையில்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டீம் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் தேவையில்லை. ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு அனலிஸ்ட் இருந்தாலே போதும். அந்த அனலிஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, they going to use this data analyst. ஸோ சேல்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், சேம் ஏஜென்ட், டிஃப்ரெண்ட் டேட்டா. ஸோ இங்கே ஒரே ஏஜென்ட்டை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துட்டு ஒவ்வொரு அனலிஸ்ட் இருப்பாங்க. டேட்டா மட்டும் தான் இங்கே டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே எந்த வித டேட்டா கொடுத்தாலும் உங்களுக்கான இன்சைட் வரும். அதனால் தனித்தனி ஏஜென்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தேவையில்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு அனலிஸ்ட், பட் சேம் ஏஜென்ட் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட், பட் டேட்டா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் தென் அப்லோட் டேட்டா, கெட் டிசிஷன், நோ வெயிட்டிங் ஃபார் அனலிஸ்ட். ஸோ ஒரு கம்பெனியில் இதை யூஸ் பண்ணுறதுனால டேட்டா அப்லோட் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா நமக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதுலேருந்து டிசிஷனை மட்டும் மேக் பண்ண போகிறோம். இங்கே ஒரு அனலிஸ்ட்டுக்காக அவர் ஒர்க் பண்ணி எல்லா ரிப்போர்ட்ஸை புல் பண்ணி கொண்டு வந்து அது ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அது புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. இப்படி தான் கம்பெனிஸ் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு டீமுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். அண்ட் தென் யூசிங் திஸ் ஏ அனலிஸ்ட் we are going to upload the data set, we are going to get the report. அதுலேருந்து டிசிஷனை மட்டும் மேக் பண்ண போகிறோம். இங்கே அனலிஸ்ட்காக வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்படி தான் இந்த ஏஜென்ட்ஸை இப்போ கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So I would like to end this video with this takeaway point. Data analysis is no longer a role. It is becoming a built-in business capability. ஸோ இது நிறைய டைம் நாங்கள் சொல்லிட்டோம், பட் திருப்பி நாங்கள் சொல்கிறோம். என்னென்னா, டேட்டா அனலிஸ்ட் இதுக்கு மேலே தனியாக ஒரு ரோல் இருக்க போகிறதில்ல. இட் இஸ் பிகமிங் அ பில்ட்-இன் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த பில்ட்-இன் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்ட்காக வெயிட் பண்ண இங்கே தேவையில்லை. ஒரு எக்ஸ்பர்ட் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு தனியாக ஒருத்தரை ஹையர் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி என்டர்பிரைசஸ் கிரேட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நமக்கு அது இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். அந்த ஏஜென்ட் ஒரு டேட்டா அனலிஸ்டோட ஒர்க்கெல்லாம் பண்ண போகுது. ஸோ இந்த விஷயம் இருக்குல்ல, ஒரு எக்ஸ்பர்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸில் பில்டினாக இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அந்த பில்ட்-இன் பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோலும் அதே மாதிரி தான். இது தனியாக ரோலாக இருக்க போகிறதில்ல, ஆல்ரெடி பிஸ்னஸ்குள்ளேயே இருக்கிற ஒரு கேப்பபிலிட்டியாக தான் இது இருக்குது. And then the future isn't analyst running tools, but tools running analysis for decision makers. இங்கே ஒரு டீம் ஆஃப் டேட்டா அனலிஸ்ட் தேவையில்லை, ஒரு டிசிஷன் மேக்கர் இருந்தால் போதும். டூல்ஸ் ரன்னிங் அனாலிசிஸ் ஃபார் டிசிஷன் மேக்கர். ஸோ அனலிஸ்ட் அந்த மாதிரி எக்ஸல், பவர் பிஐ, எஸ்கியூஎல்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாமல் டூல்ஸே இந்த அனாலிசிஸ் பண்ணி நமக்கான ரிப்போர்ட் கொடுத்துருது. இப்போ நம்மளோட முக்கியமான வேலை டிசிஷனை மேக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஸோ இதுக்கான ஒரு டீம் ஆஃப் அனலிஸ்ட் தேவையில்லை, ஒருத்தர் போதும். அது டேட்டா அனலிஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ எங்களோட பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாரையுமே டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த ஐடிக்குள்ளேயே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ இல்லை. ஸோ டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலை மட்டும் நம்பி அதை மட்டுமா ஸ்பெசிஃபிக்காக படித்து நீங்கள் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் கிடைச்சாலும், பட் ஃப்யூச்சரில் இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதே மைண்டில் வச்சு இந்த டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றத தனியாக படிக்காமல் இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் சேர்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா டேட்டா சயின்டிஸ்டாவோ, ஏ இன்ஜினியரோ, எம்எல் இன்ஜினியர்ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு உங்களுக்கான டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் செட், இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்ற சம்மரி பார்த்தரலாம். ஆல்ரெடி அந்த கோபைலட் டேட்டா அனலிஸ்ட்டை சூப்பராகவே பண்ணுது. அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்றதை பார்த்தோம். அண்ட் தென் லைவ் டெமோ, இந்த டேட்டா அனலிஸ்ட்டை பில்ட் பண்ண டேட்டா அனலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற லைவ் டெமோ பார்த்தோம். அண்ட் தென் எப்படி இந்த டேட்டா அனலிஸ்ட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் ஹவு கம்பெனிஸ் வில் பி யூஸிங் திஸ். ஸோ இப்போயும் சரி, ஃபியூச்சர்லையும் சரி, எப்படி இந்த கம்பெனிஸ் தான் இந்த டேட்டா அனலிஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் ஒரு டேக் அவே பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
ஏன்னா எங்களோட கோல் என்னென்னா ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி டீச். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தமிழில் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் மை ரிக்வெஸ்ட் இஸ் கமெண்ட் யுவர் தாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிச்சு புரியல, ஸோ உங்களோட லேர்னிங் என்ன இந்த வீடியோவில் இருந்து அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஏ கோச் ஜான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் பார்க்குறாரு. ஸோ நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஏ கோச் ஜான் பர்சனலாக உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவார். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் யுவர் தாட்ஸ் and your learning point as well. So with this being said, we'll meet again in any other video. Until then, bye.